என்னம்மா காலையிலேயே வந்து கார்டன் பக்கம்? ஆமாம், ஊருக்கு போகிறோம். எப்படி இந்த வாரத்தில் கிளம்பிடுவோம். அதனால் கொஞ்சம் கீரைங்கள்லாம் இருந்து அதெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து கொத்திட்டு கொஞ்சம் மருந்து போட்டு விட்டா மரத்துக்குள்ளே பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு தொட்டியில் இருந்த செடி தான் இன்னமும் ஒரு 10 தொட்டிக்கு மேலே வைக்கலாம். அதுலேருந்து பாருங்கள், ஒரு எப்படியும் என்னாச்சு 15 தொட்டியில் வச்சிட்டேங்க. அந்த ஒரு தொட்டியில் அது இன்னும் ஒரு 15 தொட்டிக்கு வைக்கலாம். வைக்கிறதுக்கு இடம் இல்லை, போதும் அப்படின்றதுனால விட்டுட்டேன். வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? முல்லை செடி பாருங்கள், இனிமேல் தான் பூக்கும். இவ்வளோ மட்டும் வருது, சூப்பராக வரும். இப்போ பாரு, நான் இந்த 4-5 நாள் ஊருக்கு போயிட்டுன்னு வச்சுக்க, அப்போ தான் செடி ஃபுல்லாக பூ பூக்கும். நீ ஒன்றுமே பண்ண மாட்டேன், நாங்களால கட் பண்ணி வச்சுக்குவோம். இது எல்லாத்துலேயும் வருமாம்மா ஒவ்வொரு இதில்? ஆமாம், மல்லிகைப்பூ செடியிலே போன முறை நான் எடுத்து வச்சுக்கிறேன் பாரு, வீடியோ எவ்வளோ பூ பூத்துது. ஓகே ஓகே. அப்போ இது எவ்வளோ வரும் கட்டினா? இது ஃபுல்லாக பூத்துச்சுன்னா 1 முழம் கூட வரும், அதிகமாக வரும். ஆனால் ஃபுல்லாக பூக்கணும். அப்புறம் இந்த வாரத்தில் வந்துடுமா? ஒவ்வொன்றும் வந்துனே இருக்குது, வருது இல்லை? இதெல்லாம் ஒரே நேரத்தில் எல்லாமே பூக்கும்? அப்படி வராது, பூத்துக்கினே இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி பறிக்க வேண்டியது, இந்த பூவெல்லாம், இந்த மொட்டெல்லாம் வந்து இன்றைக்கி. அதே மண்ணில் இருந்தால் 4-5 முழம் கூட பூக்கும். மாடியில் இருக்கிறதுனால வேர் போகிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த தொட்டியில் இவ்வளோ தான், அதுக்கு மேலே வர மாட்டேங்குது. அப்புறம் இது வந்து ஜாதி மல்லி, இது வந்து இதுக்கு மேலே தான் பூக்கும். அதனால் வந்து எல்லாம் கட் பண்ணிட்டேன் நான். கட் பண்ண கிளையாக வரும். அப்புறம் இதெல்லாம் பண்ணியாச்சுங்க, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த செடிங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா வளர்ந்துருந்தது. எல்லாம் உடச்சி விடுறதுக்குள்ளே சூப்பராக வந்துடுச்சு. குழந்தைக்கு தேவையானது, பிரியாக்கு டவல், இது எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம துவைக்காமல் யூஸ் பண்ணக்கூடாதுனால எல்லாம் துவைச்சி காய வச்சுட்டோம். அதே மாதிரி வந்து துணி எப்போவுமே பார்த்துங்க, நிறைய பேருக்கு தெரியும், துணி வந்து நம்ம முறுக்கக்கூடாது. இப்படி முறுக்குனா குழந்தை வந்து முறுக்கும் நைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து முறுக்காமல் அலசிட்டு அப்படியே போட்டு தண்ணி ஒழிச்சுன்னா ஒதுரிட்டு போட்டலாம். அப்படியெல்லாம் இப்படி வச்சு பேசுவாங்க துணி வந்து. அது அந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த மாதிரி செஞ்சால் தான் துணியும் சுருக்கு இருக்காது, குழந்தைக்கும் எந்த பிரச்சனை இருக்காது. துணி எப்போவுமே குழந்தை துணி துவைச்சா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். முறுக்குனா அதனோட சாஃப்ட்னஸ் போயிடும். இல்லைடா, துணிக்கு இல்லை, உனக்கு தெரியாதா? குழந்தை வந்து பாரு ஒரு மாதிரி முறுக்கிற மாதிரி காமிக்கும், அதுதான் உண்மை. உனக்கு தெரியல, குழந்தை ஒரு மாதிரி என்னன்னே தெரியாது, ஒரு மாதிரி அப்படியே கை காலெல்லாம் முறுக்கும் செய்யும். அது இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன மாதிரி என்னோட வயசானவங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும். எங்கள் பையன் கிண்டல் பண்ணலாம், அது எப்படிமா முறுக்குன்றா, துணியோட சாஃப்ட்னஸ்க்காக அப்படி சொல்லுவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு. அப்படிலாம் இல்லை, நம்ம பெரியவங்க துணி எப்படி முறுக்கும் தண்ணி பார்த்துக்க, அந்த மாதிரி குழந்தை துணி இல்லைன்னு நிறைய பேர் அந்த நம்பிக்கை இருந்தால் சொல்லட்டும். நிச்சயமாக உண்மைடா, நம்பிக்கை இல்லை, அதுதான் உண்மை. இது எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம போயிட்டு சமையல் முடிக்க போகிறோம். மதியம் லஞ்சு முடிச்சுட்டு எல்லா துணியும் எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் அயன் பண்ணி நீட்டாக வச்சு, ஏன்னா காட்டன் இல்லையா, நல்லா அயன் பண்ணி எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு அயன் பண்ணி வச்சிடலாம். போயிட்டு நம்ம இப்போ லஞ்சு போய் ரெடி பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து பிரியாவுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன். இதில் வந்து 2 வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது பிரியாவுக்கு. மற்றதெல்லாம் நார்மலாக எப்பவுமே சாப்பிட்றது தான். சுட சுட சாதம், பாவக்காய் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாவக்காய் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பிரியா வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய்னா நல்லா சாப்பிட விரும்பி 3 வேளை இல்லை 2 நாளைக்குன்னா கூட பாவக்காய் சாப்பிட பிரியா. ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் குழம்பு. எனக்கும் அவ்வளோதான், நானும் பிரியா மட்டும் தான் பாவக்காய் செஞ்சேன். 2 பேர் தான் சாப்பிடுவோம், இந்த வீட்டில் வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பாவக்காய் கண்டாலே ஓடுறாங்க. ஆமாம், ஆனால் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் குழம்பு. சில பேர் வந்து கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வைக்கிற பாவக்காய் குழம்பு கசப்பெல்லாம் இருக்காதுங்க. அது எதுக்கு, ஏன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருந்தாலும் நல்லது தானே இருக்கும் கசப்பு, ஆனால் குழம்புக்குள்ள ஆனால் கசப்பாக இருக்காது ரொம்ப. வந்து நம்ம வந்து பாவக்காய் வந்து கட் பண்ணும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு செஞ்சிங்கன்னா கசப்பு இருக்காது. அதுதான் அந்த பாவக்காயோட இது. அப்புறம் ஏன் இந்த குழம்பு இவ்வளோ கம்மியாகுது சின்ன கிணத்துலன்னு பார்க்குறீங்களா? நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சமாக தாங்க கிடச்சிது, பருப்பு கீரை மட்டும் கிடச்சிது. இந்த வழவழப்பான கீரைலாம் வந்து இந்த மாதிரி முழாமல் இருக்கும்போது கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த கீரையை மட்டும் கொஞ்சமாக பிரியாக்குன்னு மட்டும் செஞ்சேன் நான். இது பூசணிக்காய், இதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது பிரியா. இதையும் 3 வேளை கொடுத்தாலும் சாப்பிடுவோம். சாதத்தோடு பிசைஞ்சு கட்டுன்னு கட்டுவோம் நானும் பிரியா, அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். பூசணிக்காயில் வந்து வேர்க்கடலை போட்டு சேர்க்கணும். ஆமாம், அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும். அதாவது ட்ரையாக பண்ணுவாங்க பொரியல் மாதிரி, இப்படி பண்ணால் தான் பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும். கிரேவி மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் தான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட. அதுதான் சொல்கிறேன். நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொரியல் மட்டும் பண்ணால் அது சும்மா சைடில் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இது எப்பயும் போல் இருக்கிறதாங்க. முட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது இப்போல்லாம், ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை, முட்டையை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு ஹெல்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் அப்பா செஞ்சுட்டாரு. நீங்கள் நிறைய பேர் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருப்பீங்க, ஆனால் 4 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தால் இவ்வளோதாங்க, இந்த குட்டி கப்பில் தான் வந்து. நல்லா இருந்துச்சு வெண்டைக்காய் பொரியல். இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு டைம் ஆகிடுச்சு. வெண்டைக்காய் வந்து அவ்வளோதான், 1 ஸ்பூனும் என்ன தான் உனக்கு கொடுத்தேன் நான் சும்மா.
ஏன்னா கொஞ்சமாக மாத்திரை போனன்றதால கொஞ்சமாக சாப்பிட்டுச்சு பிரியா. இப்போ வந்து முழு சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பாவக்காலை சாப்பிட போகிறாங்க, நல்லா பூசணிக்காயில் பாவக்காலை. அதுவும் நம்ம இந்த பூசணிக்காய் வந்து கடாயில் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த கடாயில் வந்து சாதம் போட்டு கலந்து கொடுத்தா தான் பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கடாயோடு அப்படியே வச்சுட்டேன் நான். இன்றைக்கி மதியம் வந்து நம்ம வீட்டில் லஞ்ச் இது தாங்க. இப்போ அப்பா என்ன பண்ணிகிட்ருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ட்ரெஸ்லாம் துவைச்சி நாங்கள் வச்சுட்டோம். இப்போ வந்து அப்பா வந்து அயர்ன் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் துவைச்சிட்டு அயர்ன் பண்ணி அப்புறம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மொரன்னு இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு அப்படின்றதுனால, புது ட்ரெஸ்ஸுன்றதுனால அயர்ன் பண்ணி வச்சிடுறோம். டவல் அப்புறமா எல்லாமே வந்து ஒரு அயர்ன் வந்து பண்ணிடுறோம். பண்ணிகிட்டே இருக்கிறாரு. வாங்கும் போது நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க ட்ரெஸ்ஸு. இப்போ பாக்ஸ்லேருந்து பிரித்து அயர்ன் பண்ணி மடித்து வச்சோடனே அவ்வளோதான் ட்ரெஸ்ஸா அப்படின்ற மாதிரி இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் இருக்கே, வேறு ட்ரெஸ்ஸே இல்லை, காணோம் அப்படி தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போதுமானது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். எப்படியும் அதுக்கப்புறம் வாங்க தான் போகிறோம். அதனால் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போதுமானது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு மட்டும் ஆமாம், போதும், அதுவே போதும். அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அயர்ன் பண்ணுவீங்களா? ஆமாம், கொஞ்சம் சூட்டுக்கு ஒரு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு நான் தான் சொன்னேன். எங்கள் அப்பா கேட்டார், பரவாயில்ல சும்மா லைட்டாக அப்படி ஒரு தேய்ச்சிக்கலாம்ல. எங்கள் அம்மா பேசுறது கேட்காது. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அயர்ன் பண்ணி கொடுக்க சொன்னால் பண்ணித்தர மாட்டுறாரு, இதோ பண்ணுறேங்கிறாராம்மா. ஆனால் இப்போது வரப்போகிற பேரம்பேத்திக்காக உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா. இல்லை, நான் அயர்ன் பண்ணதே அம்மா போட்டாங்களா துணிங்களா? குட்டியாக இருக்குது பாருங்க, இத்தினூன்னு தான் இருக்குது. நான் இவ்வளோ நேரம் எங்கள் அப்பா கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு இவ்வளோ தான் இருக்குமாப்பா குழந்தை அப்படின்னு கேட்டுட்டு, இவ்வளோ தான் இருக்குமாப்பா குழந்தை, குட்டியாக இருக்கே ட்ரெஸ்ஸு, இது எப்படி பத்தும் அப்படின்னு. இதுவே பெருசுங்கிறாரு எங்கள் அப்பா. நீங்கள் சொல்லுங்கள், வீடியோவில் பார்க்குறோங்க, நிஜமாவே அவ்வளோதான் இருக்குமா குழந்தை குட்டியா அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பத்துமா அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு அயனிங் வேலையை முடிச்சிட்டோம்னா அங்கே பாருங்கள் அப்படியே மூட்டையாக வச்சுருக்கிறேன் நான். எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ஏன் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கணும். இங்கே வந்து அம்மா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, லங்கோட்டா குழந்தைக்கு வந்து பண்ணுறதுக்கு காட்டன், சாஃப்ட் காட்டன் சாரீ இது வந்து கட் பண்ணி தைக்கணும். ஒரு சாரியை வந்து ஃபுல்லாக குட்டி குட்டி லங்கோட்டாஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு கட் பண்ணிட்டு, இப்போ அடுத்து அப்பாவுக்கு அதான் வேலை. அந்த ஓரம்லாம் நூல் பிரியும்ல, அதெல்லாம் பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் அடிச்சிடுவாங்க, இதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க பார்டர்லாம். ஃபுல்லு பியூர் காட்டன் இது, அதனால தான் இது எடுத்திருக்காங்க. இன்னொன்று வந்து குட்டியாக பெட்டு மாதிரி வந்து 2ஆக தச்சுக்கலாம் குழந்தைய போடுறதுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு. போதும், இதுவே இப்போதைக்கு போதும். வேணா அப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறமா அப்பப்போ தூக்கி போட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வேறு சாரியெல்லாம் எங்கள் அம்மா எடுத்து வச்சுருக்காங்க இன்னமும், அதில் வந்து பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக எதனெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இந்த கவருக்குள்ளே எல்லாம் பிரித்து வந்து நான் பேக் பண்ணணும். அப்புறம் அம்மா சேனல்லே நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, குழந்தைக்கு என்ன எடுக்கணும், எனக்கும் என்னெல்லாம் எடுக்கணும்னு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுதான் நான் வந்து எல்லாமே எடுத்தேன். அது கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.